அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் பெயின், அதாவது முதுகு வலியை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக் பெயினுக்கு நிறையா உடற்பயிற்சி, யோகாசனங்கள், மற்ற பயிற்சிகள் எல்லாம் நிறையா பயிற்சிகள் இருக்குது. எல்லோரும் அந்த மாதிரி பயிற்சிகளை முயற்சி பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த பயிற்சியை எல்லாமே என்னால் பண்ண முடியலை, பண்ண நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க, எனக்கு ஏதாவது ஒரே பயிற்சி வேணும், அந்த ஒரே பயிற்சியில் எனக்கு முதுகு வலி சரியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லாவே பலன் கொடுக்கும். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இது வீல், அதாவது யோகா வீல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீலை வச்சு தான் நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். ஒரு எளிமையான பயிற்சி, பட் இதை எப்படி சரியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்கணும் கீழே. ஸோ உட்காந்துட்டு உங்களோட கால் பாதம் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கணும். ரொம்ப சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம், ரொம்ப அகலமாக்க வேண்டாம். தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கணும். இந்த காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கணும். ரொம்ப வெளியில் தள்ள வேண்டாம், ரொம்ப உள்ள தள்ளியும் மடக்க வேண்டாம். கொஞ்சம் கால் இந்த மாதிரி டேப்பராக இருக்க மாதிரி மடக்கி வச்சுருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட வீலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி முதுகுக்கு நடுவில் இந்த மாதிரி வைக்கணும். உங்களால் அப்படி சரியாக வைக்க முடியலாம், யாராச்சும் கூட ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி வீலை வச்சுட்டு முதல்ல நல்லா அப்படியே வீல் மேலே படுக்கணும். சிலவங்களுக்கு இவ்வளோ தூரம் முடியும், சிலவங்களுக்கு முடியாது. எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, உடம்பு வளைய மாட்டுக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணணும், இந்த வீலில் படுத்துடணும். ஸோ படுத்துட்டு இந்த கையை நீங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி சைடில் வச்சிடணும். ஸோ இந்த கைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, லோடு கொடுக்கக்கூடாது. அதாவது கை வெயிட் இருக்கக்கூடாது. கை சும்மா சப்போர்ட்டுக்கு தான். நீங்கள் கையை எடுத்தால் எடுக்கிற மாதிரி இருக்கணும், சரியா? இந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இடுப்பை லேசாக அப்படி மேலே தூக்குன மாதிரி இந்த வீலை நீங்கள் முதுகை வச்சு உருட்டணும். ஸோ இந்த வீல் என்ன பண்ணணும், மெதுவாக அப்படியே மூவ் பண்ணி அப்படியே பின்னாடி வளையணும். இந்த கால் முட்டி நேராகுத வரைக்கும் நீங்கள் லேசாக வளைஞ்சு பார்க்கலாம். ஆரம்பத்தில் இவ்வளோ தூரம் போகணுன்னு இல்லை. நீங்கள் ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி வருதா, இவ்வளோதான் வருதுன்னா பரவாயில்ல, இப்படியே வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படியே திரும்ப ரிட்டன் வந்துடணும். ரொம்ப போய் அதில் நிற்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை வீலை வச்சிடணும். வச்சுட்டு வீலில் நல்லா படுத்துடணும். ஸோ முதல்ல படுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடுப்பை லேசாக தூக்குன மாதிரி வீலை நல்லா உருட்டணும். இந்த கால் முட்டி நேரம் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை உருட்டி பார்க்கலாம். சிலவங்களுக்கு இந்த தலை போய் தரையில் படுற அளவுக்கு வரும். நீங்கள் அதை தொடர்ச்சியாக ரெகுலராக செய்ச்சே வரும். திரும்ப மெதுவாக அப்படியே கம் பேக். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும் செய்யும்போது, அது ஒன்றும் ஆகாது. பட் பக்கத்தில் யாரையாவது நீங்கள் உதவிக்கு வச்சுட்டு கூட செய்யலாம். நீங்கள் காலை ரொம்ப உள்ளே தள்ளி வைக்கக்கூடாது. இங்கே உள்ளே தள்ளி வச்சிங்க ரொம்ப நீங்கள் லாங்காக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரண்டில் தள்ளிங்கன்னா நீங்கள் தூக்கினோடனே இவ்வளோ தான் வரும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்காது. அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து மாறும். கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலை வச்சுட்டு கை பக்கத்தில் வைக்கணும். மெதுவாக அப்படியே என்ன செய்யணும், இல்லை பண்ணணும். இதில் நீங்கள் ஒரு 5 தடவை 10 தடவை என்ன செய்யலாம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம். இதில் என்னென்னா கண்ணை மூடாமல் செய்யணும். இப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பின்னாடி போகும்போது கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ப்ளட்டு தலைக்கு போகிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் கண்ணை மூடாமல் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். ஸோ இதில் ஒரு 5 தடவை இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக வீலுக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சு நல்லா சத்தமாக மூச்சை இழுத்து விடணும். இப்போ பாருங்கள், மெதுவாக அப்படியே பின்னாடி வீலை உருட்டுறோம். அப்படியே பின்னாடி போனதுக்கப்புறம் கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும்.
ஒரு 5 தடவை இந்த மாதிரி மூச்சு இழுத்து விடலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வளையணும் அப்படின்னு கிடையாது. அவ்வளோ தூரம் வளைஞ்சு எனக்கு தலை போய் பின்னாடி தொடணும் அப்படின்லாம் கிடையாது. அது நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண தான் வரும். முதுகெலும்புலாம் சிலவங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கும், தசையெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அவங்களுக்கும் அவ்வளோ தூரம் வளையாது. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னா, இந்த மாதிரி இவ்வளோ தான் எனக்கு வருது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணணும், கையை சைடில் வச்சு இந்த காலை மெதுவாக அப்படி முன்னாடி நீட்டி பார்க்கணும். அவ்வளோதான். வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்துடணும். ஸோ நீங்கள் ரெகுலராக செய்ய தான் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ தான் உங்களால் சரியாக பண்ண முடியும். எல்லாராலையும் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, இந்த வீலை வச்சு ஃபுல்லாக வீலை உருட்டி என்ன செய்ய முடியாது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஒருத்தரோட ஹெல்ப் வச்சுக்கலாம். இல்லை நீங்களே இந்த மாதிரி வீலை சரியாக வச்சிடணும். வச்சுட்டு படுக்கணும். ஸோ படுத்துட்டு இல்லை கையெல்லாம் கீழே வைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இல்லை கீழே வச்சு பண்ணுறதா ரொம்ப பாதுகாப்பு. ஸோ அதான் உங்களுக்கு பயம் இருக்காது. அப்படியே போகணும் பின்னாடி, திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும். ரிலாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வஜ்ராசனம் போடணும். வஜ்ராசனம் போட முடியலைன்னா இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். இல்லை எனக்கு வஜ்ராசனம் போட முடியும், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வஜ்ராசனம் போட்டு இந்த வீலை அதே மாதிரி முதுகுக்கு பின்னாடி சரியாக வச்சிடணும். இல்லைனா யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு மெதுவாக என்ன பண்ணணும், இதில் நீங்கள் அப்படி மெதுவாக அப்படி கையை வச்சு சும்மா படுத்து பார்க்கணும். இதில் நீங்கள் வீலை உருட்டலாம் முடியாது, இந்த மாதிரி சும்மா படுத்து பார்க்கணும். இதில் நீங்கள் கையை என்ன பண்ணலாம், அப்படி மெதுவாக சைடில் கொண்டு வரணும். இதெல்லாம் செஸ்ட்டுக்கு நல்லது. இந்த உரையீரல் நல்லா விரியும், முதுகு நல்லா பின்னாடி ஆர்ச் ஆகிறதுனால இந்த பேக் பெயின்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குறையும். நீ நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட். ரிலாக்ஸ். ஸோ இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ இந்த வீலை வச்சு நீங்கள் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு எப்போம்லாம் அந்த முதுகு வலிக்குதோ, அங்கே பேக் பெயின் வந்து இருக்கோ, அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதை வந்து நீங்கள் இந்த வீலை வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீலை வச்சு நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.